வணக்கம் நண்பர்களே. ஒரு 2 முக்கிய விஷயம் இருக்குது. இந்த இவரோட குரு செங்கோட்டையன் அவரே வந்து நீக்கியிருக்காருன்னா, இதுக்கு முன்னாடி அது ஏதோ டெல்லியோட ட்ராப் இருக்குமா என்னன்னு நம்ம கொஞ்சம் காலம் போனா தான் தெரியும். ஒரு கன்று வச்சு யாரையும் நிப்பாட்ட முடியாதுன்னு சொன்ன இவரை இது மாதிரி சொன்னாரா? இல்லை தானே அண்ணாமலை சொல்லிக்கிறாரா? பொறுத்திருப்போன்னு சொல்கிறாரு. இது மாதிரி நிறையா இருக்குது. எனக்கு என்ன பதவி கொடுக்க போகிறாங்க, தென்மண்டல பதவியா? நான் இங்கே தான் இருக்க போகிறேன், அந்த பதவியெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி மட்டும் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்றாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து முதல்ல செட்டிங்கா இல்லை? ஏன்னா இவரே என்ன சொல்கிறது, செங்கோட்டைன்னு போயிட்டு வந்தார் டெல்லியெலாம். அப்போ அது உடனே ஆகாத எஃபெக்ட்டு. அது வந்து நீக்கட்டம் பார்க்கலாம் தேவஜெயந்திக்கு அப்புறம் சொல்கிறாரு, நீக்கியாச்சு. அவர் இத்தனை தடவை தோக்குறவர் சும்மா ஆட்களை சேர்க்கறதை விட்டு கட்சியிலே நீக்கிட்டு இருக்காரு. அந்த கட்சி அப்புறம் யார் இருக்க போகிறவங்க? தொண்டர்கள் அதிருப்தி ஆக மாட்டாங்களா? இன்னும் 4 பேர் இந்த மாதிரி பின்னாடி வெளில வந்தால் சீனியர்ஸு இப்படி இருக்குது. இதில் அண்ணாமலை தான் அந்த ஒரு ஃபார்ம், ஒரு அமைப்பு மாதிரி கொண்டு போகிறாங்க. இப்போ கூடி பாருங்கள், அந்த கரூர் நடந்த விஷயத்தில் அஜித் என்ன சொல்கிறாரு, கூட்டத்தை எங்கேயும் சேர்க்கக்கூடாது, ஆனால் கிரிக்கெட் கிரவுண்டில் கூட்டம் ஒன்றும் நடக்கல, இந்த மாதிரி சினிமா நபர்கள் சார்ந்தெல்லாம் இந்த மாதிரி ஆகுது, முதல்ல கூட்டம் கூட்டவே கூடாது, இந்த ஃபஸ்ட்டு ஷோ இதெல்லாம் ஜாஸ்தி இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இங்கே தான் இந்த பிரச்சனை வருதுங்கிறாரு. இப்போ சிபிஐக்கு இன்னுமே இங்கே உள்ள ஆள் கொடுக்கல. அந்த உச்சநீதிமன்ற ரிட்டையர்டு நீதிபதி கேட்டிருக்காரு ரதோஸ்கி, இங்கே ஒரு தமிழகத்தில் உள்ள ஒரு டிஜிபி இருக்காங்க, அவங்க சப்போர்ட் கொடுக்கணும்ல சிபிஐக்கும் அந்த ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட்டு, அவருக்கு இன்னும் கொடுக்கல. அவங்க எலெக்ஷன் வருதுன்னு அது உண்மையை கண்டுபிடிச்சிடும் பயம். அப்போ இதுலேருந்து என்ன ஏதோ இருக்குது விஷயம் இதில். அங்கே கூடி பாருங்கள், அந்த குழி, அந்த விஜயோட வண்டி வர இடத்துல குழி இருந்தது, அவங்க வேறு லெவலில் பார்ப்பாங்க சிபிஐ. இங்கே பூசி மனு பார்ப்பாங்க, ஒன்றுமே இல்லை. அந்த நேருக்கு இன்னும் ஊழல் பண்ணியிருக்காங்க, அந்த 10 ரோட்டை சமைக்க பாசையெல்லாம் எழுதி எல்லாம் ஊழல் நடந்திருக்கு, 25-35 இல்லை வாங்கி போஸ்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த நேரு அமைச்சர் தொடர்பாக ஒரு எஃப்ஐஆர் கேட்டால் அந்த பொறுப்பு டிஜிபி இன்னும் கொடுக்கல, இது வரைக்கும் கொடுக்கல. அதை கொடுத்து அதை வச்சு தான் ப்ரொசீட் பண்ணணும் சிபிஐ, அமலாக்கத்துறை, இடி. உடனே கொடுத்துருவாங்களா? தெரிஞ்ச விஷயந்தான் நமக்கு கொஞ்சம். அப்போ கரூர்ந்து விசாரிச்சுக்கும்போது அதுக்கு ஒரு ஆள் கொடுக்கணும். இங்கேருந்து ஒரு இத்தனை நாள் ஆச்சு, 15 நாளுக்கு மேலே ஆச்சு, ஒரு அதிகாரி இன்னும் நியமிக்கலை. அந்த ஒருங்கிணைக்கும் அதிகாரி தமிழகத்துலேருந்து இந்த மாதிரி மெத்தனை போக்காக இருக்குது. இப்போ இந்த ரிப்போர்ட்டே எப்படின்னா, இவங்க வந்து சில அதிகாரிகளுக்கும் திமுக மேலே வெறுப்பு இருக்குது. அதை எப்படி அமித்ஷா கேட்டார், எப்படி இந்த ரிப்போர்ட் வெளியில் போச்சு அமலாக்கத்துறை? நாங்கள் கொடுக்கல, அவங்க டிஜிபிட்ட கொடுத்துருக்காங்க எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லி. அமலாக்கத்துறை தமிழக டிஜிபி பொறுப்பு டிஜிபிட்ட கொடுத்துருக்காங்கன்னு போது அது சமுதாயம் இருக்கணும். இதுக்கு இடையில யாரோ அதை வந்து திமுக சொன்னதுனால வெளியில் கசிய விட்டாங்க. அதனால் சில பேருக்கு திமுக பிடிக்கிறதில்லை, அந்த சட்டத்தை மாரி செய்ய வேண்டியிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட அவ்வளமான ஆட்சி கடையில் பல விஷயங்கள் பெண்டிங்கில் இருக்குது. டிஜிபி போடுறது கூடி தயக்கம் நேர்மையான அதிகாரியில் அப்படின்னு. ரெண்டாவது, தேர்தலில் வந்து இந்த இறந்து போனவங்க பல டபுள் என்ட்ரி உள்ள நாளை மறுநாள் வந்து தேர்தல் அதிகாரியை வீடுதோறும் வந்து அதை சரிபார்க்க போகிறாங்க. சீர்திருத்த தீவிர பணியை. அப்போது சிறுபான்மை பெண்கள் ஓட்டுகள் தேர்தல் கமிஷன் நீக்கி மோசடி செய்துவிடும் என்று அதற்கு காரணம் இருக்குது அப்படிங்கிறார். தமிழக தேர்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ள அர்ச்சனா பட்நாயக் தமிழக ஐஏஎஸ் அதிகாரி. அத்துடன் ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் நடத்தும் வருவர்கள் அந்த மாவட்ட கலெக்டர் தான் திமுக நியமிக்கப்பட்டுள்ளார். வீடு வீடாக சென்று வாக்காளர் திருத்த பணியில் ஈடுபடுவோர் அரசு பள்ளி ஆசிரியை சத்துணவு கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் ஆதரவு சங்கங்கள் இருப்பார். இதுக்கான டேட்டா என்ட்ரி போன்ற பணி செய்யும் திமுக. எல்லாமே இப்படி கட்சியிலேருந்து அதிகாரிலேருந்து எல்லாம் இருக்கும்போது இங்கே இவங்க நியமிச்ச ஐஏஎஸ் தானே. அப்போது தேர்தல் கமிஷன் எப்படி நேரடியாக அவங்களே வருவாங்களா? இவங்க தான் பண்ணி ஆகணும், இருக்கிற தாலுக்கா ஆஃபீஸில் இங்கே இருக்கிறவங்க தான் பண்ணி ஆகணும். அப்படிங்கும்போது தமிழக அரசு ஊழியர்களாக நடத்துகிறாங்க, இவங்க தான் நடத்தி ஆகணும் தேர்தல் கமிஷனுக்கு. அப்படிங்கும்போது எதிர்க்கட்சியில் கூட்டுப்பட்டு தேர்தல் கமிஷன் மோசடியில் ஈடுபடுதுன்னா அப்போ திமுக காங்கிரஸ்லாம்
சட்டசபை தேர்தலை புறக்கணிச்சிடுவாங்க. அது போன்று ஏதாவது கேட்குற பசங்க அரசியல் வாக்குறுதி சொல்லி வந்தானுங்க. இப்போ இது ஒரு பொய்யும் போரட்டும். மக்கள் கேனையனாக போயிட்டான். அவ்வளோதான். நன்றி.